டெமான் லவருக்கு வந்துட்டு ரைட்டர் இல்லை. பிகாஸ் டெமான் லவர் வந்துட்டு ஒரு பேலட்னு சொன்னால் ஒரு ஸ்டோரி ஒன்றை கொஞ்சம் கேரக்டரை வச்சு அதை ஸ்டோரி ஒன்று சொல்கிற மாதிரி இருக்கும். அதோட அந்த பேலட் லாங்குவேஜை பார்த்தோம்னு சொன்னால் ஒரு சாங் லைக் லாங்குவேஜாக இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்துட்டு டெமானில் வர சமரியை பார்த்தோம்னு சொன்னால் ஒரு கேர்ளும் பாயும் டூ சைடட் லவ் பண்ணுறாங்க. பட் வந்துட்டு ஏதோ ஒரு சிச்சுவேஷனால் அந்த பாய் கேர்ளை விட்டுட்டு எங்கேயோ தூர இடத்துக்கு போயிடுறாரு. அதுக்கு பிறகு இவன் அந்த கேர்ள் என்ன செய்கிறான்னு வேறொரு பாயை வெட்டிங் பண்ணி அவருக்கு 2 பேபிஸ் இருக்கி. ஆஃப்டர் 7 years வந்துட்டு இவன் நேரத்தோட லவ் பண்ண அந்த எக்ஸ் லவ்வை வந்துட்டு இவ தேடி வாராரு. வந்து இவ அந்த அப்படி அவள் லவ் பண்ண அந்த இதெல்லாம் சொல்லி நீ உன்னை ஹபியையும் பேபிஸையும் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. ஆரம்பத்தில் இவ இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லியும் இவர் என்ன செய்கிறாரு, எனக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கி, நான் உன்னை குயின் மாதிரி பார்த்துப்பேன் அப்படின்னு இந்த பிரைன் வாஷ் பண்ணியும் இவட மனசு மாறி இவட ஹபியையும் 2 பிள்ளைகளையும் விட்டுட்டு அவரை நம்பி அவர் கூட போகிறா. அடுத்தது இந்த தீம் என்னென்னு பார்த்தா ஃபெயிலியர்ஸ் ஆஃப் மதர்ஸ் லவ், அடுத்தது வீக்னஸ் ஆஃப் உமன், அடுத்தது வெல்த். இது 3 தான் இதோட மெயின் தீமாக இருக்கி. இப்போ லைன் பை லைனாக போயமா பார்ப்போம். ஓ வேர் ஹாவ் யூ பீன் மை லாங் லவ் திஸ் 7 years and more. என்னன்னு சொன்னால் அந்த எக்ஸ் லவர் வந்துட்டு இவ தேடி வந்த உடனே அவரை கண்ட உடனே அந்த கேர்ள் இவரை பார்த்துக்கா 7 years ஆகியும் இவ்வளவு நாள் வராமல் நீ எங்கே போயிருந்தாய், இவ்வளோ 7 வருஷத்தில் ஒரு 4வது என்னை தேடி வராமல் இவ்வளவு நாளில் எங்கே போயிருந்தாய் அப்படின்ட்டு அந்த கேர்ள் அந்த பாயை பார்த்து கேட்கா. அதுக்கு ஓ ஐ ஹாவ் கம் டு see my former vows, you granted me before. ஏன் இவ்வளோ நாளும் இல்லாமல் ஏன் இன்றைக்கு தேடி வந்திருக்கேன் அந்த கேர்ள் கேட்டதுக்கு அந்த பாய் சொல்கிறாரு, நான் 7 yearsக்கு முந்தி எனக்கு நீ வழங்கின ப்ராமிஸை தேடி வந்திருக்கேன். அதாவது அந்த டைம் ப்ராமிஸ் பண்ணிக்க நான் உன்னை தான் வெட்டிங் பண்ணுவேன் அப்படின்ட்டு. அப்போ அந்த ப்ராமிஸை தான் தேடி நான் உன்னை வந்திருக்கேன் அப்படின்ட்டு பாய் சொல்கிறார். அதுக்கு அந்த கேர்ள் சொல்கிறா, ஓ hold your tongue of your former vows, for they will break sad terrified. இந்த பழைய ப்ராமிஸ் எல்லாம் பற்றி இப்போ பேசுவேன்னா அது போனது தான், திரும்பாத அந்த புதுப்பிக்க இயலாது. திரும்ப நீ அதை பற்றி கதைச்சாயிட்டு சொன்னால் நமக்குள்ளே ஒரு சண்டையை தான் ஏற்படுத்தும். அதனால் நீ பழைய விஷயங்களை பற்றி பழைய ப்ராமிஸ்களை பற்றி நீ என்கிட்ட பேசுவானா அப்படின்ட்டு கேர்ள்ஸ் ஓ hold your tongue of your former vows, for I have become a wife. நீ அந்த பழைய ப்ராமிஸை பற்றி கதைச்சி எந்த விதமான ஒரு யூஸுமே இல்லை. ஏன்னு சொன்னால் நான் இப்போ ஒரு ஆளோட ஒய்ஃபாக ஆயிட்டேன். ஒரு ஆளுக்கு நான் ஒய்ஃப் ஆகி நான் சந்தோஷமாக வாழ்ந்துட்டீக்கேன். ஸோ நீ அந்த ப்ராமிஸை பற்றி என்கிட்ட பேசாத அப்படின்ட்டு சொல்கிறா. He returned him right and round about, and the tear blinded his ear. சொன்னால் இவன் அந்த ஒரு ஆள்ட பழைய ப்ராமிஸை பற்றி கதைக்க வேணாம், என்ன ஒரு ஆள்ட ஒய்ஃப்னு சொன்ன உடனே இவர் என்ன செய்கிறாரு, சடன் அவர் நின்றதுக்கு வலது பக்கம் சடன் திரும்பி பார்க்காரு. பார்த்தோன்னே அவருடைய கண்ணில் வந்துட்டு அந்த கண்ணீர் வருது. அந்த பார்க்குற பார்வையை வந்துட்டு அவர் கண்ணில் நிரம்பியிருக்கிற அந்த கண்ணீர் துளிகள் வந்துட்டு அதை மறைக்குது. சடன் திரும்பி சொல்கிறாரு, I would never have trodden on this ground if it had not been for thee. சொன்னால் நீ அந்த நீ எனக்கு பண்ண பழைய ப்ராமிஸை உன்னை நம்பித்தான் நான் இந்த பூமியில் கால் பதிச்சேன் இது சொல்கிறாரு. ஏன்னு சொன்னால் இவர் வந்துட்டு கேப்டன் ஆஃப் அ ஷிப். ஸோ இவர் சொல்கிறாரு, உன்னை பார்க்கத்தான் நான் வந்தே தவிர வேறொன்றுக்கும் வரலை. நீ சொன்ன மாதிரி ப்ராமிஸை கீப் பண்ணு அப்படின்னு அவரை பார்த்து சொல்கிறார். I might have had a king's daughter far beyond the sea.
I might have had a king's daughter had it not been for love or thee. நீ எனக்கு பண்ண ப்ராமிஸை நம்பி தான் நான் இங்கே வந்தே தவிர நான் நினச்சிருந்தா கிங்ஸ்ட டாட்டர் எல்லாம் மெரி பண்ணிக்கலாம். என்ன சொன்ன இவர் ஷிப்ட கேப்டன் ஆச்சு. அப்போ அதனால் நான் பெரிய பெரிய இடத்துல இருந்தெல்லாம் எனக்கு அந்த அலவன்ஸ் வந்தும் நான் எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணினேன். என்று சொன்னால் நான் ஒன்றை மெரி பண்ணதுக்காக தான். என்று சொன்னால் நான் உண்மையில வச்சுக்கிற ட்ரூ லவ்வால் தான் நான் இப்போ ஒன்றை தேடி வந்ததும். நான் அப்படி யாரையுமே மெரி பண்ணலை அப்படின்னு இவர் சொல்கிறாரு. If you might have had a king's daughter, yourself you had to blame. You might had taken the king's daughter, for you know that I was none. இப்படி கிங்ஸ்ட மகளெல்லாம் உன்னை தேடி வந்த நீ இப்படி உண்மையான அன்புனால தான் நீ அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணினேன்னு சொல்லி உன்னையே நீ ஒன்று மனசை நீ சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் செல்லணுமே தவிர அதை நான் நம்ப ரெடி இல்லை அப்படின்னு சொல்கிறா. சாரி, அப்படியே உனக்கு கிங்ஸ்ட டாட்டர்ஸ் வந்திக்க நீ தாராளமாக மெரி பண்ணிக்கலாம். ஏன்னு சொன்னால் உனக்கே தெரியும் நான் இனி உனக்கு கிடைக்க மாட்டேன். ஸோ நீ மெரி பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு இவ சொல்கிறா அந்த எக்ஸ் லவர்கிட்ட. If I was to leave my husband dear and my 2 babes also. அப்படித்தான் நான் உன்னோட வரணும்னு சொன்னால் நான் என் ஹஸ்பண்டையும் அது மட்டும் இல்லாமல் என் 2 பேபிஸையும் விட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறா. அந்த ஸ்டென்ஸாவில் மை ஹஸ்பண்ட் டியர்னு சொல்கிற அந்த வேர்ட் வந்துட்டு அவள் எவ்வளவு ஹஸ்பண்டை லவ் பண்ணுறான்னு சொல்கிறத வந்துட்டு காட்டுது அந்த இது. அடுத்தது ஓ வாட் ஹேவ் யூ டு டேக் மீ டு இஃப் வித் யூ ஐ ஷால் கோ அப்படின்னு சொன்னால் சொல்கிறா. சரி, நான் அப்படி எல்லாரையும் விட்டுட்டு நான் உன்னை நம்பி வாரேன்னு சொன்னால் உனக்கு என்ன இருக்கி எனக்கு இந்த தாரத்துக்கு நீ எங்கே கூட்டிகிட்டு போவாய் என்ன அப்படின்னு கேட்கா. இஃப் வித் யூ ஐ ஷால் கோ என்று சொல்கிறது அந்த ஸ்டென்ஸாக வந்துட்டு டிபிக்கல் ஃபீமேல் கேரக்டரை வந்துட்டு காட்டுது. என்ன சொன்னால் இப்போ வெட்டிங் பண்ணிக்கிற ஹஸ்பண்ட் வந்துட்டு பெரிய ரிச்சான ஆள் இல்லை. ஸோ எக்ஸ்லவரை கண்டுடனே இவரை விட ரிச்சாக இருக்க எழுமோ நம்மளுக்கு வெல்த் கிடைக்கும் அந்த இதில் இவன் அந்த சொல்கிறா. நான் உன்னோட அப்படி வந்தால் நீ என்ன தருவாய், நீ என்ன எனக்கு எங்கே கூட்டிகிட்டு போவாய் அப்படின்னு காட்டுது. அதான் அந்த இஃப் வித் யூ ஐ ஷால் கோன்னு சொல்கிற அந்த ஸ்டான்ஸா வந்து டிபிக்கல் ஃபீமேல் கேரக்டர் சி எக்ஸ்பெக்ட் சம்திங் அதை வந்துட்டு டிபிக் பண்ணுது. இவன் அந்த என்ன இருக்கி எனக்கு தாரத்துக்காக உங்ககிட்ட என்ன இருக்கின்னு கேட்டதுக்கு எக்ஸ்லவர் சொல்கிறாரு. ஐ ஹாவ் 7 ships upon the sea, the right brought me to land, with 4 and 20 bold mariners and music on every hand. எனக்கு 7 ஷிப் வந்து கடலில் இருக்கி நான் என்னட்டு இருக்கிற 8வது ஷிப்பில் தான் நான் ஒன்றை பார்க்க தரையிறங்கி வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அந்த நான் இப்போ வந்த ஒவ்வொரு ஷிப்லேயுமே 4 and 20 24 அந்த பிரேவ் மெரினர்ஸ் அந்த அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் 24 ஒர்க்கர்ஸும் எனி டைம் அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த என்ன சொன்ன அந்த ஒயிட் பீப்புளுக்கு அந்த மியூசிக்ன்ட்டு சொன்னால் ஒரு எஃபேர் தானே. அதனால் அங்கே எனி டைம் வந்துட்டு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த இசைச்சு கொண்டே இருப்பாங்க அப்படின்னு இவர் கொஞ்சம் பில்டப் பண்ணி சொல்கிறாரு. ஏன்னு சொன்னால் இவ இப்படி கேட்டதில் இருந்து அவருக்கு விளங்கிட்டு இவ குயிக்காக நம்ம கொஞ்சம் அந்த பில்டப் பண்ணி அப்படி சொன்னால் இவ கொஞ்சம் நம்மளோட பக்கம் வந்துடுவான்னு அவருக்கு விளங்கி கொஞ்சம் பில்டப் பண்ணி சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே இவ வந்துட்டு குயிக்காக மனம் மாறிட்டா. அவர் சின்னத்தை கேட்ட உடனே மனசு மாறி இவ என்ன செய்கிறான்னு சொன்னால் she has taken up her 2 little babes, kissed them both on cheek and chin, on fair you will, my own 2 babes, for I'll never see you again. இவ மனசு மாறி இவரோட போகிறதுக்கு ரெடி ஆகிட்டா. ஸோ அவட 2 பேபிஸையும் தூக்கி சிக்கன் சின்னில் கிஸ் பண்ணி அந்த 2 புள்ளிலையும் பார்த்து சொல்கிறா. இன்றைய நாளோட நான் ஃபேர்வெல் டு மை பேபிஸ். ஏன்னு சொன்னால் நான் இனி உங்களை பார்க்கவும் மாட்டேன், உங்களை தேடி நான் இன்னும் வரவும் மாட்டேன். ஸோ நான் போய் வரேன் அப்படின்ட்டு அந்த 2 புள்ளிகள்கிட்டையும் பார்த்து சொல்கிறா.
இவ இப்படி அவட அந்த 2 பேபிஸையும் விட்டுட்டு போகிறது தான் ஃபெயிலியர் டு மதர்லி லவ் காட்டுது. எவ்வளவுதான் தன்னோட சொந்த பிள்ளைகள் இருந்தாலும் வெல்த்துக்காக அந்த பிள்ளைகள் ரெண்டையும் விட்டுட்டு போகிறா அதை காட்டுது. அடுத்து she set her foot upon the ship, no mariners could be behold, but the sails were of the taffety and the mast of the beaten gold. இவன் அந்த பிள்ளைகள் விட்டுட்டு கப்பல் இந்த ஷிப்புக்குள்ளே வந்துட்டு ஏறி அந்த ஃபஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வச்சினோடனே இவன் அந்த ஷிப்பெல்லாம் சுற்றி பார்த்த டைம் அங்கே எந்த மெரினர்ஸுமே இல்லை. ஸோ இவக்கு டவுட் வந்து அந்த ஒரு சிந்தனையோட இவ பார்க்கா இன்னும் யாரையும் காணலை அப்படின்ட்டு. ஆனால் அந்த ஷிப்ட வந்துட்டு செயில்டு சொன்னால் அந்த பாய்மர கப்பல் தேய்க்கிற பாய் அது வந்துட்டு அந்த தரமான பட்டு நல்ல அந்த ஷைன் பண்ணுற அந்த சில்கால ஆன பட்டால் அந்த பாய் செய்யப்பட்டிருக்கான். அது அந்த பாய் கட்டப்பட்டிருக்கிற மாஸ்ட் வந்து தங்கத்தால் கோல்டாக இருக்கான். அதை நல்ல 24 கேரட் தங்கம் அப்படி அந்த மாஸ்ட் செய்யப்பட்டிருக்கான். ஸோ அதெல்லாம் பார்த்து இவ நினைக்க மெரினர்ஸ் உள்ளுக்கீப்பாகலோ அப்படின்ட்டு இவ ஒரு சிந்தனையோடையே இவ அந்த ஷிப்புக்குள்ளே என்டர் ஆகிறா. She had not sailed a league but barely 3, when dismal grew his countenance and drumly grew his eye. லீக் டிசைன்னா 6 மைலில் தான் லீக்னு சொல்கிறேன். ஸோ ஒரு 6 மைலில் கூட அந்த ஷிப் வந்துட்டு போயிட்டு இருக்கு கடலில். ஸோ ஒரு 6 மைலில் கூட கடக்கல்ல, ஜஸ்ட் 3 மைல் தான் போயிருப்பாக. இவ வந்துட்டு இந்த இப்போ மெரினஸையும் காணல, இவர் சொன்ன மியூசிக்கையும் காணலண்டி ஒரு சிந்தனையோடு இவரை பார்த்து டீக்கக்குள்ளே அவரோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் வந்துட்டு ஒரு வித்தியாசமாக ஒரு சோகம் மாறுது. அப்போ இங்கே தான் காட்டுப்படுது என்னன்னு சொன்னால் அவர் இவரோட எக்ஸ்லவர் வந்துட்டு ஒரு மேன்லி கேரக்டர் இல்லை, ஒரு மனிதன் இல்லை, அவர் ஒரு டெவில்ங்கிறத இனி தனிவாக உணர போகிறா. ஏன்னு சொன்ன 7 இயர்ஸுக்கு முன்னையே இவர் செத்துட்டார். ஸோ இவர் வந்துட்டு ஒரு ஹெல்லில் இருக்கார். அங்கே இருந்து இப்போ நான் ஹெல்லில் இருக்கக்குள்ளே இவன் வந்துட்டு பூமியில் இருந்துட்டு சந்தோஷமாக வாழ்கிறையா. ஸோ என்னை ஏமாத்தினத்துக்காக இவையும் நான் ஹெல்லுக்கே கூட்டிகிட்டு போகணும். இந்த இதில் தான் இவர் அந்த டெவில் தான் இந்த மனுஷன் மாதிரி வந்து இவ்வளோ கதையெல்லாம் சொல்லி அந்த ஷிப்பில் கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த கடலுக்குள்ளே தூரம் போகத்தான் இவர் ஒரு மேன்லி கேரக்டர் இல்லாமல் பேய் மாறி இவரோட உருவம் மாறுது. இதில் தான் அவரோட அந்த உண்மையான உருவம் மாறி இவருக்கு எல்லாமே விளங்குது. They had not sailed a league but barely 3, until she espied his clone foot, and she wept right bitterly. அதாவது இவ ஒரு 6 மைல் தூரத்தை கூட கடக்கலை, வெறும் 3 மைல் தூரத்தை கடந்தோடனே தான் இவக்கு அவரோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் எல்லாம் மாறுறதோட இவ ஒரு டவுட்டாகவே இவரை பார்த்துட்டீக்குள்ளே அவர் அந்த நடந்து க்ளோன் ஃபுட்னு சொன்னால் டெவில்ட ஃபுட் அந்த அவரோட அந்த ஃபுட் பிரிண்ட்டை தான் அந்த க்ளோன் ஃபுட்டுன்னு சொல்கிறேன். ஸோ இவர் அந்த நடந்து போகக்குள்ளே அவரோட அந்த பாத அடையாளங்களை இவ பார்க்க ஒரு மேன்ட ஃபுட் பிரிண்ட்டாக இல்லை, ஒரு டெவில்ட ஃபுட் பிரிண்ட்டாக இருக்கே. ஸோ இவக்கு எல்லாம் விளங்கின்னு தான் ஏமாற்றப்பட்டுட்டோமே, எல்லாம் நம்பி வந்தமே, எல்லாம் இப்படி டிசப்பாயிண்ட் ஆகிட்டோமேன்னு சொல்லி இவ கடுமையாக சத்தமாக கத்துறா. இவ நல்ல சத்தமாக கத்துறத பார்த்துட்டு இவருக்கு விளங்கிட்டு இப்போ தன்னை பார்த்து தான் இவ கத்துறா அப்படின்ட்டு. அப்போ அதுக்கு அவர் சொல்கிறாரு, "ஓ ஹால்ட் யூர் டங் ஆஃப் யுவர் வீப்பிங், said he of your weeping, now let me be. I'll show you how the lilies grow on the banks of Italy." இவர் சொல்கிறாரு, நீ கத்துறத நிப்பாட்டு. ஏன்னு சொன்னால் நீ இன்னும் கத்துறதால ஒரு யூஸுமே ஆக போகிறதில்ல. ஏன்னு சொன்னால் நம்ம எவ்வளோ தூரம் வந்துட்டோம். ஸோ யாருக்குமே நீ கத்துறது விளங்க போகிறதில்ல. ஸோ வேஸ்ட்டாக கத்துறத விட்டுட்டு நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு, நீ அழுவாத. நான் உனக்கு இட்டாலியில் அந்த கரையோரங்களில் பேங்க்ஸ், அந்த ரிவர் பேங்க்ஸ் அந்த இதில் இருக்கிறதுல
லில்லிஸ் வந்துட்டு எப்படி வளருதுன்னு நான் உனக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுறேன், நீ அழுவாம இரு அப்படின்னு இவர் சொல்கிறாரு. Oh, what hills are yon pleasant hills that the sun shines sweetly on. இவர் அந்த ஒரு தூரத்தில் இருக்கிற மலையை காட்டி சொல்கிறாரு, அங்கே பாரு, ஆனால் அழகா அதை பார்க்க மனசுக்கு ஒரு இதமாக இருக்கிற அந்த மலைகளில் தான் சூரியன் அழகாக பிரகாசிக்கும், அந்த மலையோட அழகை பாரு அப்படின்னு காட்டுறாரு. Oh, yon are the hills of heavens, he said, when you will never will. அந்த மலைகள் எங்கே இருக்கின்னு தெரியுமா? அதெல்லாம் ஹெவனில் இருக்கிற மலைகள் தான். நீ இப்படித்தான் தூரத்தில் இருந்து அந்த மலைகளை பார்க்கலாம், நீ அதுக்கு எப்பயுமே போக இயலாத மலைகள், அதை நேரடியாக பக்கத்தில் இருந்து நீ பார்க்க இயலா, இப்படித்தான் தூரத்தில் இருந்து பார்க்கலாம்னு சொல்கிறாரு. இவர் என்ன சொல்லாரு சொன்னால், நீ எனக்கு செஞ்ச இப்போ இவரை விட்டுட்டு வெட்டிங் பண்ணதை வந்துட்டு இவர் ஒரு துரோகமாக பார்க்காரு. ஸோ நீ எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு இதுதான் உனக்கு தண்டனை, நீ எப்பயுமே சொர்க்கத்துக்கு போக மாட்டே, நீ என்னோட ஹெல்லுக்கு தான் நீ வருவாய் அப்படின்னு இவர் மறைமுகமாக சொல்கிறாரு. ஆனால் இவர் அந்த மறைமுகமாக சொல்கிறது அவருக்கு விளங்கல்ல. ஸோ இவர் சொல்கிறா, ஓ வாட் அ மவுண்டன் இஸ் யான், she said, so also dreary with frost and snow. சொன்னால் அந்த இவர் காட்டின அந்த மலைகளுக்கு எதிர் திசையில் இருக்கிற அந்த ஆப்போசிட்டாக இருக்கிற மலையை இவ காட்டிக்கா, அண்ணன் தூரத்தில் தெரிகிற மலை என்ன, ஆனால் அந்த மலைகளை பார்க்க இதுக்கு ஆப்போசிட்டாக டார்க்காக அந்த ஃபொக்கெல்லாம் அதில் இருக்கிற மாதிரி இருக்கே, அதே என்ன மலை அப்படின்னு இவ கேட்கா. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஓ யான் இஸ் த மவுண்டன் ஆஃப் ஹெல், ஹி கிரைட், வேர் யூ கேன் ஐல் கோ. அந்த மலைகள் தான் இப்போ நம்ம போக போகிற மலைகள், அதுதான் வந்துட்டு நரகத்தில் இருக்கிற மலை, அதுதான் நம்மளோட நிரந்தரமான இடம் அப்படின்னு இவர் சத்தமாக இவருக்கு சொல்கிறாரு. He struck the topmast with his hand, the foremast with his knee, and he broke that gallant ship in twain and sank her in the sea. இவன் மலையை காட்டி கேட்டோடனே இவர் செல்லார் தானே, அந்த நம்ம போக போகிறது அதான் அப்படின்னு சத்தமாக இவர் டெவில் தானே. ஸோ இவர் அந்த ஓவராக அந்த டெவில் ஃபுல்லாகவே இவர் அந்த கொஞ்சமாக அந்த மேன்லி கேரக்டர் விட்டு டெவிலாகவே மாறி சத்தமாக சொல்லி இவர் என்ன செய்கிறாரு, உச்சக்கட்ட கோவத்தில் டாப் மாஸ்ட் அந்த மாஸ்டு அந்த மேல் இதை வந்துட்டு இவர் இந்த கையால் இவர் அதுக்கு அடித்து முன்னுக்கிக்கிற மற்ற மாஸ்டை வந்துட்டு காலால் உதைக்காரு. இவர் அந்த டெவில் தானே. ஸோ இவர் அந்த அடிட அந்த இதால் அந்த பெரிய ஷிப்பை என்ன செய்து ரெண்டாக உடைஞ்சி ஷிப் வந்துட்டு கடலுக்குள்ளே மூழ்கிறதோடைய 2 பேரும் மூழ்கி போகிறாங்க. இவ்வளவுதான் இந்த படம். இதோட தீமை பார்த்தோம்னு சொன்னால், ஃபெயிலியர் டு அட்டெண்ட் டு ஹர் சில்ட்ரன். என்னதான் அந்த சில்ட்ரன் ஒரு அம்மா மதர்லி லவ் இருந்தாலும் இவ ஒரு வெல்த்துக்காக அந்த பிள்ளைகளை விட்டுட்டு வாரா. ஸோ அங்கே ஃபெயிலியர் டு அட்டெண்ட் டு ஹர் சில்ட்ரன். த அன்ஃபெய்த்ஃபுல்னஸ் டு ஹர் ஹஸ்பண்டை விட்டுட்டு இவருக்கு பின்னால் வாரது. Failure to show motherly affection. அடுத்தது human beings gives importance to world. அந்த ஒரு ஆஃப்டர் டெத் ஒரு இது இருக்கி அதில் நம்ம அந்த கோட்டை நம்ம அவர் கேள்வி கணக்கு அந்த மரமையினால் அப்படி அதுக்கு நம்ம செல்லணும் அப்படின்ற ஒரு இது இல்லாமல் உலக வாழ்க்கைக்கு மட்டும்தான் அவள் முக்கியத்துவம் கொடுத்து வெல்த்து தான் தேவை அப்படின்னு சொல்லி போகிறா. அதான் அந்த மெட்டீரியலிசம், லௌகீகம், அந்த உலக வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்ட்டு அவள் போகிறா. அதை காட்டுது. தே வாண்ட் டு டிபார்ட்ஸ் சில்ட்ரன். இப்போ சில்ட்ரனை விட்டுட்டு போகிறதால அந்த சில்ட்ரனை நிலைமை என்ன அப்படின்ற மாதிரி காட்டுது. அடுத்தது இம்பார்ட்டன்ஸ் டு வெல்த். இவன் அந்த ஒரு வெல்த்துக்காக அந்த ஃபேமிலியே கேர் பண்ணாமல் போகிறது. அது ஷெல்ஃபிஷ். இவன் நல்லா இருக்கணும், அவன் நல்லா ரிச்சாக இருக்கணுன்றதுக்காக போகிறது. இவ்வளவுதான் இதோட தீமாக காட்டப்படுது.